ஹாய், நான் தான் உங்கள் ரைடு வித் அப்சல்லாம் பெரிய நம்புகிறேன். ஸோ இந்த விலாக் எதை பற்றி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ நான் விலாகே வந்து என்னென்ன விலாகு எடுக்கிறதுன்னு மட்டும் யோசிச்சுட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எஃபிஷியர் கொடுத்தோம்ல, இன்னும் வரவே இல்லைங்க. ஸோ வேலை பார்த்து அவங்க வச்சுட்டாங்க. ஸோ நம்மளால எடுக்க முடியல. ஸோ தப்பு யாருமே இல்லை, நார்மலாக இருக்குது, அவங்கள இல்லை. ஸோ அதனால் அவங்க 2 days டிலே பண்ணாங்க. ஸோ 2 சின்ன ப்ராப்ளம் தான் சொன்னாங்க. சாஃப்ட்வேர் டைப் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து வீல் மெர்காட் இருக்குல்ல, அது சரி பண்ணியாச்சு. அப்புறம் வந்து டூம் லைட் எரிய விட்டாச்சு. அந்த கரன்னு சவுண்ட் வந்துச்சுல, அதையும் சரி பண்ணியாச்சு. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது ஸ்டாண்டு, அதுவும் கழட்டியாச்சு. ஓகேவா? ஸோ இத்தனை வரையும் ப்ராப்பராக பண்ணியாச்சு. சாரிங்க, இந்த விலாகில் மட்டும் தான் இன்ட்ரோ விலாக் கொடுக்காம டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஸோ வந்து இன்ட்ரோ விலாக்கு கொடுக்குற மாதிரிலாம் அவ்வளோலாம் இதாகுதுங்க. ஸோ அதனால தான் நான் இப்போயே விலாகே ஃபுல்லாக எடுக்கிறேன். இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நீங்கள் வேறு விலாக் தான் ஷூட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் சரி பைக்கு போய் போட்டோம்ல, அந்த விலாகே தான் பார்த்தீங்க. ஸோ அதை பார்த்து என்ன காஸ்ட் வந்துச்சு, எது வந்துச்சு எல்லாமே. ஸோ இன்னும் மெக்கானிக் சொல்லலை. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. ஓகேவா? டைம் 6:30 ஆகுது. ஒரு 7 o'clock நம்ம கடைக்கு போய் ரீச் ஆயிடுவோம். ஓகேவா? அங்கே போய்ட்டு ஒரு ஷூட் பண்ணுறேன், விலாக் ஷூட் பண்ணுறேன். ஓகேவா? நைட் நேரத்தில் விலாக் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. கோச்சிக்காதீங்க. அடுத்த தடவை நான் பகலில் விலாக் எடுக்கிற முயற்சி பண்ணுறேன். ஸோ மணி டைம் ஆகிடுச்சு. நான் சொல்கிறேன், சாயங்காலமே எடுக்கலாம் பார்த்தேன். வெயில் வரையா, வெளியில் போக முடியல. ஸோ அதனால் வந்து நான் தள்ளி வச்சுட்டேன். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பைக்கு வந்து எவ்வளோ பில்லுன்னு கேட்டிங்கன்னா, சொன்னால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. 600. ஓகேவா? இதுதான் நம்ம வண்டிக்கு லேபர் சார்ஜ். ஓகேவா? ஸோ ஜாமான்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஆல்ட்ரு பண்ணி போட்டுட்டாங்க, மாற்றவே இல்லை, போட்டுட்டாங்க. ஸோ 29ஆம் வந்து ஒரு ட்ரிப்பு வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து அது போக முடியுமான்னு தெரியல. ஸோ அது திடீர்னு மூடு ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா நம்ம கிளம்பலாம். நல்லா இன்ஜின் ஆயில் மாற்றியாச்சு. ஸோ வந்து ஃபுட்ரஸ் சரி பண்ணியாச்சு, பிரேக் சரி பண்ணியாச்சு. ஃப்ரெண்டு வந்து டிஸ்க்கு ஆயில், ஃப்ரெண்டு டிஸ்க்கு பிடிக்கல, அதெல்லாம் பிரேக் ஆயில் போட்டு அதை ஊற்றி எதாவது சரி பண்ணியாச்சு. டெர்மினேட் எரிய விட்டாச்சு. ஸோ இத்தனை வரையும் ரைடுக்காக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இன்னும் ரெடி பண்ணாத வாசி என்னென்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாஸ்ட்டு போட்டிருக்கோம்ல, அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம். அதில் சைடில் வந்து நீங்கள் வச்சு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு குத்திட்டேன். சின்னோண்டு ஓட்டை. சவுண்டு வந்து எக்ஸாஸ்ட் சவுண்டு வர்றது வந்து தான் இருக்குது. இதில் காற்று வந்து பொடிசாக நைஸாக வருது. சவுண்டு வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வெல்டுக்கு சொல்லியாச்சு. வெல்டு வச்சாச்சு. வெல்டு வச்சுருந்து கழட்டுற மாதிரி தான் இப்போ. ஓகேவா? கழட்ட மாட்டேன் தான். இப்போ வந்து டிபி கலர் போட்டுட்டு இப்போ ஊருக்குள்ளே நம்ம ஓட்ட போகிறோம். ஓகேவா? ஏன்டா ஆப்ஷனு டிபி கலர் இல்லாமல் ஓட்டேன்டா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இல்லைன்னு சொல்லலை. டிபி கலர் இல்லாமல் ஓட்டினா வந்து மைலேஜ் ஃபுல்லாக ட்ராப் ஆகுதுங்க. ஃபுல்லாக ட்ராப் ஆகுது. எதனால் அப்படின்னு தெரியல. இப்போ 40 கொடுத்துட்டு இருந்த பட்சத்தில் 15 கொடுத்து அப்படியே ஃபுல் ட்ராப் ஆகிட்டு 35 தான் கொடுக்குது. ஸோ அந்த இதில் என்னத்தை பண்ண சொல்றீங்க? அப்போ ஒரு 200 போட்டால் நம்ம ஜிக்ஸர் சுசுக்கி இருக்குல்ல, ஜிக்ஸரு. ஸோ அது கொடுக்குது 100 போட்டால் 3 நாளைக்கு போயிடுது. ஸோ அதனால் கார்பரேட்டராக அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லியாச்சு. இப்போ எஃபிஷியன்ட்டில் அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, ஏதோ சொல்லணும் நினச்சேனே, ஐயோ மறந்து போச்சே. முக்கியமானது மறந்துவிட்டேன். டயரு பின்னாடி நம்ம போனட்டு இடையில நம்ம பசங்களுக்காண்டி பண்ணி ஃபுல்லாக டயரே அரிச்சிருச்சு. கம்பெனிங்க பார்த்தோன்னே வச்சுக்கலே, இது எங்கள் டயரடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு டயரை மாற்ற சொல்லியாச்சு. இப்போ டயரும் கிடைக்கல. ஸோ அந்த நம்பர் கொடுத்து கிடைக்கல. அது இன்னொரு ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ அது இடையில மாற்றிக்கலான்ட்டு ரைடு போகிற அன்றைக்கி முதல் நாள் நைட்டு வந்து மாற்றிக்கலான்னு முடிவு பண்ணிச்சு. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, அப்புறம் வந்து சின்ன சின்ன வேலை தாங்க. ஓகேவா? மொத்தமாக காசு பார்த்தீங்கன்னா 1500. ஓகேவா? அதாங்க மொத்தமாக லேபரு இருக்கிற மெட்டீரியலை கலந்து போட்டாச்சு. எல்லாம் போட்டு 1500 தான். ஓகேவா? ரொம்ப சீப்பான காஸ்ட்டு. ஆனால் ஒர்க்கு வந்து ஒர்த்து. நான் அடித்து சொல்லுவேன். ஓகேவா? இந்த இடத்துல போய் நீங்கள் வேலை பார்த்தேன். ஆனால் வந்து டிலே ஆகும், இல்லைன்னா சொல்லலை, டிலே ஆக தான் செய்யும்.
வண்டி தான் நம்மளுக்கு ஒரு வண்டி கைக்குள்ளே வச்சுக்கணும், ஓட முடியாதுக்கு நம்மளுக்கு கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த வண்டி போட்டுட்டா நம்மளுக்கு இங்கே ஓட முடியாது கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த வண்டிக்கும் ஏதாச்சும் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் மெக்கானிக்கிட்ட. ஸோ மெக்கானிக் வந்து பல வண்டியை பார்க்குறவர். ஸோ இந்த நம்ம வண்டி தான் அப்பாயின்மெண்ட் போட்டு பார்க்கறது கிடையாது, ஓகேவா. ஆனால் நம்ம வண்டிக்கு வந்து யார் யார் இன்னார் ஒரு ஆள் கை வச்சாதான் அந்த ஆள்கிட்ட தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக நம்ம வந்து எப்படின்னா எப்படி சொல்கிறது, இப்போ இந்த ஒரு சின்ன பையன் பிடிச்சாலும் நான் சின்ன பையன் மட்டும் தான் அவனுக்கு தான் தெரியும் அவன் எப்படி கழட்டுறது எப்படி மாட்டுறது மேக்கப் புக்கு எல்லாமே தெரியும், ஓகேவா. மைக்கு ஆனில் இருக்கா, ஆனில் தான் இருக்குது. ஸோ பைத்தியமே நானும் உழைக்கிட்டு இருப்பேன். இன்னும் வந்து அது மாதிரி மெக்கானிக் ஓனராக கை வச்சுட்டோம்னா ஓனர் மட்டும் தான் மாற்றணும். இன்ஜின் ஆனாலும் சரி, இன்ஜின் ஆயில் இருக்காது சரி, இப்போ செயின்ஸ் பிரேக் இருந்தாலும் சரி, டயர் ஆனாலும் சரி, டூமல் லைட்டாக இருக்காது சரி, ஃபுட் ரெஸ்ட் எந்த ஒர்க்குனாலும் சின்ன ஒர்க்குனால மெக்கானிக் தான் ஓனர் தான் பார்க்கணும். ஏன்னா அவர் தான் கை வச்சுன்னா அவர் தான் பார்க்கணும். கார்பெண்டர் முதல்ல அவர் சின்ன பிள்ளைக்கும் தெரியாதுல்ல. ஸோ சின்ன பிள்ளை வந்து இந்த மூடி டோர் மூடி டயர் கட்டுறது, பஞ்சர் ஓட்டுறது, டயர் மாட்டுறது, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் தான் அவங்க பண்ணுவாங்க. சரி இப்போ போர் இருக்கிறது, இன்ஜினில் கை வைக்கிறது, டைமிங் செயின் மாற்ற எல்லாமே ஓனர் தான். ஏன்னா அவர் வேறு இன்னொரு இடத்துல வேலை பார்த்தவர், ஓகேவா. முதலாளி கீழே முதலாளி வேலை பார்த்தவர். இப்போ ஒரு முதலாளியாக கடை வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ அந்த அவர் வந்து ரொம்ப எனக்கு க்ளோஸு. எப்படின்னா வயசு கூட இருந்தாலும் சரி, வாயா போயா, வா ப்ரோ போ ப்ரோ. ஸோ அந்த இது தான். ஏன்னா எங்கள் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இந்த இப்போ தாங்க ஆன் பண்ணுறேன்னு. அட போய் ஆஃப் ஆகி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு போல். இவ்வளோ தான் மைக்கெல்லாம் பேசியிருந்துருக்கேன் போல். சம்பவம் மேலே சம்பவங்க சரியான. சரி ஓகேங்க. அதனால் வந்து அதாவது சரி பேசிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு 6:45 7 o'clock இங்கே 7:10 கிளம்பலாம். சரி ப்ரோக்கு வேறு ஃபோன் அடிச்சு கூப்பிட்ருவேன். கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ப்ரோ இது மாதிரி வாங்க போய்ட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு இன்னும் ஒரு ப்ரோவை அழைச்சிட்டு நான் அவங்க பைக்கில் போய் அங்கே இறங்கிட்டு 100 ரூபா பெட்ரோல் வேறு இல்லையா, பெட்ரோல் வாங்கி ஊற்றிட்டு அப்புறம் செக் பண்ணிவிட்டு எடுத்து வர்றது தான். எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ அதனால தான் சரி நீ விளாக் வந்து இந்த விளாக் எடுப்போமா இந்த விளாக் எடுப்போம் நோட்டு பார்த்து ஒரு 5 நிமிஷம் முன்னாடி யோசிச்சுருந்தாங்க எந்த விளாக் எடுக்கலாம் எந்த விளாக்
என்ன பண்ணுறேன்னு தெரியலங்க. மைக் ஆன்லே இல்லைங்க. ஒரு 2 நிமிஷமா 10 நிமிஷமா ஃபுல்லாக தான் பேசியிருக்கேன். என்ன பண்ணுறேன்னு தெரியல. இனிமேல் இப்படி தான் வச்சு பேசணும்னு நினைக்கிறேன். மைக்கை பார்த்து பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு நைட்டு ஒரு திருவாரூர் போகலாமா, அந்த வண்டி எடுத்துகிட்டு நம்ம எஃபிசியில் எடுத்துகிட்டு நம்ம திருவாரூர் போகலாமான்னு நினச்சி அங்கே ஒரு சின்ன ரைடு மாதிரி செக் பண்ணலாம்ல, என்ன மைலேஜ் கொடுக்குது, என்னென்ன ஆடுது, என்னென்ன வேலை பார்த்துருக்காப்புல, சேகர் சார் வேலை பார்த்துருக்காப்புல என்னென்னட்டு ஒன்று ஒன்றா நம்மளே கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. அதனால தான் சார்ஜ் இல்லை போலுங்க, அதான் சும்மா சும்மா ஆஃப் ஆகி ஆன் பண்ணியிருக்கு. ஸோ சாரிங்க, இந்த வ்ளாகில் மைக் வந்து ஒரு விட்டாக இல்லாமல் இடையில ஆன் பண்ணியிருப்பேன், கோச்சிக்காதீங்க ஓகேவா. ஸோ ஓகேங்க, இந்த வ்ளாக் இதோட ரன் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை ஆளில் போட்டுங்க. அப்புறம் நான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் பண்ணுவோம். பைக் ரிலேட்டடான என்ன, ஃபுட்டு ரிலேட்டடான ஸோ எல்லாமே காமனாக ஓகேவா அந்த வ்ளாகில் வரும். இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்லாம் நான் ஷூட் பண்ணி போடுறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா. அதுதான் ஒரு ரிக்வெஸ்ட், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் வீடியோஸ்லாம் போட உங்களுக்கு ரெகுலராக வரும். அதுதான் சொல்கிறேன். இந்த மறந்து விடாதீர்கள், இருந்து விடாதீர்கள் ஓகேவா. சரி ஓகேங்க. அடுத்தது என்ன, சரி ஓகேங்க, இந்த விளாக் எதுவும் பண்ணிக்கிறேன். சரி ஓகேங்க, அடுத்த விளாக் போகிறேன். நான் ஃபியூச்சர் விளாக் ஷூட் பண்ணுறது நாளைக்கு 12 மணிக்கு வந்துடும். மறக்காம ஷூட் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச்ங்க.